வணக்கம் மாணவர்களே. ஆண்டுத் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருப்பீர்கள். நாம் இப்போது 1 முதல் 28 பாடம். மொத்தம் நமக்கு 28 பாடம். ஒரு பாடத்துக்கு 5 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு மதிப்பெண் வினாக்கள், 1 மார்க் கொஸ்டின். அதில் மொத்தம் 140 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 140 கொஸ்டின்ஸையும் ஒரே வீடியோவா அதற்கு வினாத்தாளில் எப்படி கேட்கப்படுமோ அதே மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் இதை நீங்கள் படித்து தேர்வுக்கு தயாரானீங்க அப்படின்னா 20க்கு 20 மதிப்பெண் எடுப்பது நிச்சயம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடையை எழுதும்போது அதுக்கான ஆப்ஷனையும் எழுதணும், விடையும் சேர்த்து எழுதணும். சரியான விடையை எழுதணும். ரெண்டையும் சரியாக எழுதினா தான் முழு மதிப்பெண் வழங்கப்படும். ரைட். இப்போ நம்ம மொத்த 140 விடையும் வரிசையாக பார்க்க போகிறோம். அதுக்கான விடையையும் சொல்ல போகிறோம். மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, மேலாண்மை என்பது மேலாளரின் செயலாகும். மேலாண்மை என்பது கலை மற்றும் அறிவியல். அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர் டேலர். வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பதை வேலை பகிர்வு என்பர். மேலாண்மை செயல்பாடுகளில் பரந்த அளவு வீச்செல்லையில் அதிகாரப்படி நிலை மட்டங்களின் அளவு குறைவு. முதல் பாடம் முடிஞ்சது. அடுத்த பாடம், மேலாண்மை செயல்பாடுகளில் முதன்மையானது எது? திட்டமிடுதல். பின்வருவனவற்றில் எது முக்கிய செயல்பாடு அல்ல? முடிவெடுத்தல். டேஷில் நிர்வாக செயல்பாடுகளும் உள்ளடக்கியுள்ளது. ஒருங்கிணைத்தல். பின்வருவனவற்றுள் சரிபார்ப்பு செயல்பாடு எது? கட்டுப்படுத்துதல். டேஷின் உதவியுடன் இலக்குகள் அடையப்படுகிறது. செயலூக்கம் அளித்தல். 2 பாடம் முடிஞ்சது. இப்போ 3வது பாடத்துக்கு போகிறோம். டேஷ் முறை தனிப்பட்ட வலிமை மற்றும் பொறுப்புக்கு முழு வடிவம் கொடுக்கிறது. குறியிலக்கு மேலாண்மை. குறியிலக்கு மேலாண்மை செயல்முறையில் முதல் நிலை எது? அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுப்பது. முக்கியமான சிக்கல்களை கண்டறிவதன் மூலம் வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் மேலாண்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க டேஷ் உதவுகிறது. விதிவிலக்கு மேலாண்மை. டேஷின் உதவியால் அதிகார பகிர்வு எளிதாக செயல்படுகிறது. குறியிலக்கு மேலாண்மை. குறியிலக்கு மேலாண்மை என்பது டேஷ் என்பவரால் அமெரிக்காவில் பிரபலப்படுத்தப்பட்டது. ஜார்ஜ் ஓடியன். 3 பாடம் முடிஞ்சது. ஒரு யூனிட்டு. அடுத்ததாக நம்ம 2வது அலகுக்கு போகிறோம். பாடம் நம்பர் 4. நிதிச்சந்தை வணிக நிறுவனங்களுக்கு நிதிகளை திரட்டுவதற்கு உதவி செய்கிறது. மூலதன சந்தை என்பது டேஷுக்கான ஒரு சந்தை, நீண்டகால நிதிக்கான ஒரு சந்தை. முதல்நிலை சந்தை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது, புதிய வெளியீடுக்கான சந்தை. உடனடி சந்தை என்பது நிதி கருவிகளை விநியோகம் செய்வதும் மற்றும் ரொக்கம் செலுத்துவதும் டேஷ் நடைபெறும் ஒரு சந்தை, உடனடியாக நடைபெறும் ஒரு சந்தை. அடுத்தது 20வது கேள்வி. ஒரு 2ஆம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம்? பல முறை. இப்போ 4 பாடம் முடிஞ்சது. இப்போ நம்ம 5வது பாடத்துக்கு போகிறோம். மூலதன சந்தை. மூலதன சந்தை டேஷை வழங்குவதில்லை, அதாவது குறுகிய கால நிதியை வழங்குவதில்லை. NSEI தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1992. முதல்நிலை சந்தை என்பது பத்திரங்கள் பிணையங்களை டேஷ் முறை வியாபாரம் செய்யும் ஒரு சந்தையாகும். அதாவது எந்த முறையில் விற்பனை செய்யப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முதல்நிலை சந்தை, அப்போ முதல் முறை அதுலேயே இருக்கு முதல்நிலை சந்தைங்கிறது. அடுத்து மூலதன சந்தையில் பங்கேற்பாளர்கள் டேஷ் ஆவர். மேலே உள்ள அனைத்தும் தனிநபர், நிறுவனம், நிதி நிறுவனம் எல்லாமே தான். அப்போ மேலே உள்ள அனைத்து எழுதணும். பங்குகளை இந்தியா முழுவதும் மின்னணு மூலம் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு முதன்மை நிதி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டதே டேஷ் ஆகும். அது இந்திய உடனடி பங்கு மாற்றகம். ரைட். 25 1 முடிஞ்சது. அடுத்ததாக அதாவது பணச்சந்தை. அடுத்த பாடம் பணச்சந்தை, 6வது பாடம். அழைப்பு பணச்சந்தையில் முதலீடு செய்யும் பணத்துக்கு டேஷ் உடன் அதிக நேர்மைத்தன்மை வழங்குகிறது. குறைந்த லாபத்தன்மை. பணச்சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு வணிக வங்கி. குறுகிய கால நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவதற்காக பணச்சந்தையில் நிறுவன அமைப்புகள் வெளியிடும் கடன் ஆவணங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. வணிகத்தாள்.
வணிக மாற்றுச்சீட்டுகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையை டேஸ் என்று அழைக்கலாம். வணிக ரசீது சந்தை. சந்தைப்படுத்தக்கூடிய உரிமையிலான ஆவணம் காலமுறை வைப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என குறிப்பிடப்படும் ஆவணத்தை டேஸ் என்று குறிப்பிடுகிறோம். அதுக்கு என்ன பெயர்? வைப்பு சான்றிதழ். 6 பாடம் முடிஞ்சது, 2 யூனிட் முடிஞ்சது, அதாவது அலகு 2, மொத்தம் 6 பாடம். இப்போ நம்ம அலகு 3, அதாவது யூனிட் நம்பர் 3, அதில் நம்ம 7வது பாடத்துக்கு போகிறோம். பங்கு மாற்றகம். அந்த பாடத்தில் உள்ளது டேஸ். இதுவே உலகின் பழமையான பங்குச்சந்தை. ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை. நாட்டில் டேஸ் பங்குச்சந்தைகள் உள்ளன. 24. தன் வணிகர் பங்குச்சந்தையில் ஈடுபடுவது தனது சொந்த நடவடிக்கைக்காக. நம்பிக்கையற்ற ஊக வணிகர் என்பவர் கரடி. நம்பிக்கையுள்ள ஊக வணிகர் என்பவர் காளை. 7வது பாடம் முடிஞ்சது. 8வது பாடம் செபி, இந்திய உடனடி பங்கு மாற்றகம். அந்த பாடத்துக்கு போகிறோம். அந்த பாடத்தில் உள்ள ஒன்வேர்டை இப்போ பார்க்கலாம். இந்தியாவில் இந்திய பத்திரங்கள் மற்றும் மாற்றக வாரிய சட்டம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1988. செபியின் தலைமையகம் டேஷ் ஆகும். மும்பை. கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் டேஷ் எனப்படுகிறது. பரஸ்பர நிதிகள். ஒவ்வொரு பங்குச்சந்தை ஆட்சிக்குழுவில் டேஷ் உறுப்பினர்களை நியமிக்கும் பொருட்டு நிதியமைச்சகம் செபியிடம் அதிகாரம் அளித்துள்ளது. 3. 40வது வினா. தேசிய பங்குச்சந்தையில் புறத்தோற்றமற்ற பத்திரக வர்த்தகம் தொடங்கிய ஆண்டு டிசம்பர் 1996. இப்போ யூனிட் 3 அலகு 3, 8 பாடம் முடிஞ்சது. இப்போ நம்ம 9வது பாடத்துக்கு போகிறோம். மனித வள மேலாண்மை, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அதனுடைய அடிப்படை. மனித வளம் என்பது கண்ணுக்கு புலனாகா சொத்து. மனித வள மேலாண்மை என்பது டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். அறிவியல் மற்றும் கலை. திட்டமிடுதல் என்பது அது ஒரு பரவலான ஊடுருவலான செயல்பாடாகும். மனிதவள மேலாண்மை டேஷ் உறவினை நிர்ணயிக்கிறது. முதலாளி தொழிலாளி. பணியாளர் பயிற்சி சுழற்சி வீதம் என்பது நிறுவனத்தின் பணியாளர் நிலை டேஷின் போது ஏற்படுகிறது. அது நிறுவனத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது. அடுத்த பாடம் 46வது வினா. ஆட்சேர்ப்பு முறைகள். ஆட்சேர்ப்பு என்பது டேஷ் அடையாளம் காண்பதற்கான செயல்முறை. சரியான வேலைக்கு சரியான நபர். ஆட்சேர்ப்பு என்பது டேஷ் மற்றும் டேஷுக்கு இடையே பாலமாக விளங்குகிறது. வேலை தேடுபவர், வேலை மற்றும் வேலை வழங்குபவர். விளம்பரம் என்பது அது ஒரு புறவள ஆட்சேர்ப்பு வளமாகும். பணிமாற்றம் என்பது அகவள ஆட்சேர்ப்பு பணியாகும். இணையவள ஆட்சேர்ப்பு என்பது டேஷின் மூலமே சாத்தியம். இணையம் மூலமே சாத்தியம். இப்போ 10 பாடம் முடிஞ்சிருக்கு. 50 ஒன்வேர்டு முடிஞ்சிருக்கு. ஒரு பாடத்துக்கு 5. இப்போ 10 பாடம் முடிச்சிருக்கோம். 11வது பாடம் பணியாளர் தேர்ந்தெடுத்தல். ஆட்சேர்ப்பு மற்றும் தேர்ந்தெடுத்தல் செயல்முறையுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே உள்ள அனைத்தும் சரியான நபராக இருக்கணும், சரியான நேரத்தில் சரியான செயலை செய்வதற்கு. அப்போ மேலே உள்ள அனைத்தும் அப்படி சொல்லப்படுது. அடுத்தது தேர்வு. தேர்வு பொதுவாக ஒரு டேஷ் செயலாக கருதப்படுகிறது. எதிர்மறை. அடுத்தது பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் பின்வருவனற்றில் எவை பல்வேறு பண்புகளை அளவிட பயன்படுகிறது அப்படிங்கிறது ஆவண்ணா. உளவியல் சோதனை. ரைட். பொருத்தமற்ற விண்ணப்பதாரரை நீக்குவதற்கான செயல்முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. தேர்வு. அடுத்தது முதலில் வேலை அடுத்து மனிதர் என்பது ஒரு டேஷ் கோட்பாடு. பணியமர்த்தல் கோட்பாடு. இப்போ 11 பாடம் முடிஞ்சது. இப்போ நம்ம 12வது பாடத்துக்கு போகிறோம். பணியாளர் பயிற்சி முறை. பணி வெளியேற்ற பயிற்சி எங்கு அளிக்கப்படுகிறது? பணி வெளியேற்ற பயிற்சி தொழிற்சாலைக்கு வெளியே அளிக்கப்படுகிறது. சிறந்த வேலை செயல்திறனை உறுதிப்படுத்துவதற்காக பணியாளர்களின் திறன் நிலைகளை எது மேம்படுத்துகிறது? பயிற்சி. பயிற்சி பெறுபவர் உயர் அதிகாரி அல்லது மூத்த தொழிலாளர்கள் மூலம் பயிற்சியை பெறும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் பயிற்சி முறை அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் பயிற்சி முறை. அடுத்தது ஊழியர் டேஷ் ஊழியர்களின் திறமை குறைபாடுகளை தடுக்க உதவுகிறது. எது உதவுகிறது? பயிற்சி இருந்தால் ஊழியர்களுடைய திறமை குறைபாடுகளை தடுக்க முடியும். அடுத்து பயிற்சி முறைகளை டேஷ் மற்றும் டேஷ் பயிற்சி என வகைப்படுத்தலாம். பணிவெளி பயிற்சி, பணி வெளியேற்ற பயிற்சி. 12 பாடம் முடிஞ்சது. இப்போ நம்ம 13வது பாடத்துக்கு போகிறோம். அத்தியாயம்
13 அலகு 5 யூனிட் 5க்கு போகிறோம். இப்போ வந்து நமக்கு யூனிட் 4 வரைக்கும் முடிஞ்சிருச்சு, 12 பாடம். ரைட், இப்போ 13வது பாடம் சந்தை மற்றும் சந்தையிடுகையாளர். அதில் முதல் கேள்வி, பண்டங்கள் மற்றும் பணிகளை பணத்தின் அடிப்படையில் மாற்றம் செய்பவர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சந்தையிடுகையாளர். சந்தையிடுகையில் சந்தையிடுகையாளர் முதலில் தெரிந்து கொள்ள விரும்புவது வாடிக்கையாளருடைய தேவை. அடுத்ததாக, உடனடி சந்தை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? பரிவர்த்தனை அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் எது பங்குகள் மற்றும் பத்திரங்களை வாங்கி விற்கும் நடவடிக்கையை மேற்கொள்கிறது? அது பங்கு சந்தை. பங்கு பரிவர்த்தனை சந்தை மேலும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பத்திரங்கள் சந்தை என்றும் அழைக்கப்படுகிறது. 13வது பாடம் முடிஞ்சது. இப்போ நம்ம 14வது பாடத்துக்கு போறோம். சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகையின் கலவை. சந்தையிடுகை முறையின் ஆரம்ப நிலை பண்டமாற்று முறை. சந்தையில் உயர்நிலையில் இருப்பவர் யார்? வாடிக்கையாளர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூறுகளில் சந்தையிடுகை கலவைக்கு தொடர்பு இல்லாத கூறு எது? அதில் என்ன படித்து பார்த்தாலே தெரியும். இடம், பொருள், விலையெல்லாம் முக்கியம். அதில் இல்லாத ஒன்று திட்டக்கூறு. இது பெரிய கொஸ்டின்லேயே இருக்கும், படித்து பாருங்கள். சந்தையிடுகை கலவை என்பது சந்தையிடுகை திட்டமிடல் மூலம் நிறுவனத்தின் குறிக்கோள், தேவை மற்றும் மண்ணை நிறுவனம் மூலம் லாபம் பெறுகிறார். யார் லாபம் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர் லாபம் பெறுகிறார். அடுத்து 70வது வினா, கீழ்கண்டவற்றில் கண்ணுக்கு புலப்படாத பொருள் எது? கல்வி. மற்றதெல்லாம் கண்ணுக்கு புலப்படும். ரைட், இப்போ 14 வினாக்கள் முடிஞ்சது. இப்போ நம்ம 15வது வினாவுக்கு போகிறோம். சந்தையிடுகையின் நவீன போக்கு. 71வது வினா, இணையம் மூலம் பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்யும் முறையை என்னன்னு சொல்றோம்? மின் சந்தையிடுதல் அப்படின்னு சொல்லப்படுது. இணையத்துக்கு நுழைவு வாயில் எது? மூலம். சமூக சந்தைப்படுத்துதல் என்பது அது சமூக வகுப்பு. சமூக ஊடக சந்தைப்படுத்தலை சிறப்பாக செயல்படுத்துவது டேஷ் மாற்று விகிதத்தை அதிகரிக்கிறது. வாடிக்கையாளரிலிருந்து வாங்குவோராக மாற்று விகிதத்தை அதிகரிக்கிறது. தூய சில்லறை விற்பனையாளர் டேஷ் என அழைக்கப்படுகிறார். நடவடிக்கை தரகர்கள். இப்போ மொத்தம் 75 ஒன்வேர்டு முடிஞ்சது. அப்போ நமக்கு வந்து எத்தனை பாடம் முடிஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 15 பாடம் முடிஞ்சது. இப்போ நம்ம அலகு 6 யூனிட் 6க்கு போகிறோம். அது வந்து நுகர்வோரியல் 16வது பாடத்துக்கு போகிறோம். நுகர்வோரியல் என்னும் ஆண்டு எது? சொல் தோன்றிய ஆண்டு 1960. நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை ரால்ஃப் நேடர். பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. ரைட். அடுத்தது, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 15/4/1987. அடுத்தது, நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆண்டுதோறும் டேஷ் நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக மார்ச் 15. நவீன சந்தையிலின் இறுதியான நோக்கம் நுகர்வோர் திருப்தி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக, டேஷ் என்பவர் நவீன சந்தையிலின் மன்னர். நுகர்வோர் தான் நவீன சந்தையிலின் மன்னர். அடுத்து 83வது கொஸ்டின், நுகர்வோரின் உரிமைகள் அவர்கள் கொண்டுள்ள நிலையில் டேஷ் ஆகும். பொறுப்புகள். ஜான் எஃப் கென்னடி அவர்கள் கூற்றுப்படி பின்வருவற்றில் நுகர்வோர் உரிமையில் இடம்பெறாதவை எவை? அது என்னன்னு பாருங்க. அதில் பாதுகாப்பு உரிமை சொல்லியிருப்பாரு, தேர்ந்தெடுக்க உரிமை சொல்லியிருப்பாரு, தெரிவிக்கும் உரிமை சொல்லியிருப்பாரு. அது நுகரும் உரிமை கிடையாது. அடுத்து, நுகர்வோர் பொறுப்பு என்பது அவர் பெற்றுள்ள டேஷ் ஆவணமே பொருட்கள் வாங்கியதற்கான அடையாளம் ரொக்க ரசீது. இப்போ நம்ம 17 பாடம் பார்த்துட்டோம். ரைட், இப்போ 18வது பாடத்துக்கு போகிறோம். குறைதீர்ப்பு செயல்முறை. 86வது வினா, தேசிய நுகர்வோர் மறுவாழ்வு குழுவின் தலைவர் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் சேவையிலிருந்து உயர்பெற்ற நீதிபதி. மாநில நுகர்வோர் பாதுகாப்பு சபையின் தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதி. மாவட்ட மன்றத்தின் தலைவர் மாவட்ட நீதிபதி. பொருட்கள் அல்லது சேவைகள் மதிப்பு, இழப்பீட்டுத் தொகை ஆகியவற்றுக்கு அதிகமாக இருந்தால் மாநில ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கலாம். 20 லட்சத்துக்கு மிகாமல் ஆனால் 1 கோடி மிகையாக ஆனால் 1 கோடிக்கு மிகாமல். அதான் ஆன்சர் அதுக்கு. அடுத்து, நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு IOCU முதலில் நிறுவப்பட்டது 1960. ரைட். அடுத்தது பாட நம்பர் 19 அலகு நம்பர் 7 வாணிபச் சூழல். அந்த பாடத்துல சுற்றுச்சூழல் காரணிகள் VUCA மதிப்பு, நிச்சயமின்மை, சிக்கலானது, தெளிவில்லாதது. GST என்பது சரக்கு மற்றும் சேவை வரி. ஒரு நிறுவனத்துக்குள் உள்ள காரணிகள் டேஷ் காரணிகள் என அழைக்கப்படுகிறது. அக சிந்தனையாளர். வணிகத்தின் பரந்த சூழல் கட்டுப்படுத்த
முடியாதது அப்படின்னு சொல்லப்படுது. வணிகத்தின் பரந்த சூழல் டேஷ் காரணியாகும். ரைட். அடுத்தது 2 முக்கிய வாணிப சூழல்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து 2 முக்கிய வாணிப சூழல், உட்புற சூழல், வெளிப்புற சூழல் இருக்கு. ரைட். இப்போ நமக்கு அந்த பாடம் முடிஞ்சது. இப்போ நம்ம 19 பாடத்துக்கு 95 ஒன்வேடு பார்த்துட்டோம். இப்போ 20வது பாடம் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல். டேஷ் புதிய தொழிற்கல்வியின் விளைவாக இதனால் உரிமம் அகற்றப்பட்டது. தாராளமயமாக்கல். அடுத்தது பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறையில் துவங்க அணிவகுப்பது. தனியார் மயமாக்கல். டேஷ் உரிமைகள் சர்வதேச மட்டத்தில் வலுவான அஸ்திவாரத்தின் காரணமாக தைரியமான மேலாண்மை முடிவுகளை எடுக்க உதவுகிறது. அது தனியார். டேஷ் பொருட்கள், சேவைகள், மூலதனம் மற்றும் உழைப்பு ஆகியவற்றை ஊக்குவிப்ப தேசிய பொருளாதாரத்துக்கு இடையில் தடைகளை அகற்றுவதால் ஏற்படும் விளைவாகும். அது உலகமயமாக்கல். புதிய பொருளாதார கொள்கை ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1991. 20 பாடம் முடிஞ்சது. 100 ஒன்வேடு முடிஞ்சது. சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. அடுத்தது சரக்கு விற்பனை ஒப்பந்தத்துக்கு எது முக்கிய உறுப்பாக இருக்கிறது? சரக்கு முக்கிய உறுப்பாக இருக்கிறது அனைத்துமே. இரு தரப்பினர் இருக்கணும், சொத்து உரிமை மாற்றம் இருக்கணும், விலை இருக்கணும், எல்லாமே. சரக்கு விற்பனை சட்டத்தில் எது சரக்கு என்ற பொருளில் வராது? வரவேண்டிய பங்காதாயம். அடுத்தது விற்பனை ஒப்பந்தத்தில் விற்பதற்கு யாருக்கு உரிமை உண்டு? விற்பவருக்கு உரிமை உண்டு. பொருட்களின் மீதான உரிமை என்பது பொருட்களின் மீதான அனுபவ பாத்தியம் வைத்திருப்பவருக்கு தான் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப 21 பாடம் முடிஞ்சது. இப்ப 22வது பாடம் மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881. அந்த பாடத்துக்கு போறோம். மாற்றுமுறை ஆவண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1881. அடுத்தது மாற்றுச்சீட்டில் ஈடுபட்ட நபர்கள் எத்தனை பேர்? 3 நபர்கள். மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 பிரிவு 6 எதை பற்றி சொல்கிறது? காசோலையை பற்றி சொல்கிறது. எது கொணர்பவர் பத்திரமாக இருக்க முடியாது? அது கடனுறுதி சீட்டு. எத்தனை மாதங்களுக்கு பின் காசோலை காலாவதி ஆகிறது? 3 மாதங்கள். இப்ப மொத்தம் 22 பாடம் முடிஞ்சது. இப்ப 23வது பாடத்துக்கு போறோம். 111வது ஒன்வேர்டு, அலகு நம்பர் 9. தொழில் முனைவோருக்கான அடிப்படை கூறுகள். கீழ் குறிப்பிட்டவற்றில் எது உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்றாங்க? அது மேற்கூறி அனைத்தும் நிலம், உழைப்பு, தொழில்முனை எல்லாமே. ரைட். தொழில் முனைவரை கீழ்கண்டபடி குறிப்பிட்டபடி வகைப்படுத்த முடியாது. ஊழியர் அப்படிங்கிறதுல அவரை வகைப்படுத்த முடியாது. கீழ்கண்ட எந்த பண்புகள் தொழில் முனைவோருக்கு உரித்தானவை? அனைத்துமே. துணிகர உணர்வு, நெளிவு சுழிவு, தன்னம்பிக்கை, அதனால அனைத்தும். கீழ்குறிப்பிட்ட எது மேலாண்மை பணி அல்ல? அது சந்தையிடுதல். கீழ்குறிப்பிட்ட பணிகளில் எது வணிக பணியை சார்ந்தது? கணக்கியல் பணி. அடுத்து 23 பாடம் முடிஞ்சது. 23 தொழில் முனைவோரின் வகைகள். அப்ப 24 பாடம் ஆரம்பிக்குது. கீழ்குறிப்பிட்ட 116வது உண்மையோடு கீழ்குறிப்பிட்ட எந்த செயல் வியாபார தொழில் முனைவோரை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அது மேற்கூறி அனைத்தும். வணிக தொழில் முனைவோரை சாராத பணியை கண்டறிய. தயாரிப்பு. கூட்டு பங்கு தொழில் முனைவோரின் வேறு பெயர் என்ன? தோற்றுவிப்பாளர். அடுத்து கீழ்குறிப்பிட்டவர்களில் எது தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. அது தொழில் துவக்கும் மற்றும் வளர்க்கும் தொழில் முனைவு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கீழ்குறிப்பிட்ட எது காலம் தாழ்த்தும் பழமை விரும்பி தொழில் முனைவோருக்கு பொருந்தாது அப்படிங்கிறது மாற்றிக்கொள்வது. இப்போ மொத்தம் 120 ஒன்வேர்டு முடிஞ்சது. 24 பாடம். 25வது பாடம் மேலாண்மை செயல்பாடுகள். மேலாண்மை செயல்பாடுகள் அது தொழில் முனைவோரில் தான் வருது. அதில் கடைசி அலகு, அந்த அலகுல கடைசி பாடம் மொத்தம். இப்போ அனைத்து இந்திய 121வது ஒன்வேர்டு பாருங்க. அனைத்து இந்திய அரசாங்கங்களும் மின்னணு முறையில் கிடைக்க செய்ய இந்திய பொருளாதாரத்தை நவீனமயமாக்க டேஷின் முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. அது டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. டேஷ் இந்தியாவை உலகளாவிய வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி மையமாக மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டது. இந்தியாவில் தயாரிப்போர் திட்டம். அடுத்தது புதிது புனிதல் மற்றும் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க இந்திய அரசு முயற்சிக்கிறது. அது அடல் புதுமை புகுத்தல் திட்டம், எய்ம். அடுத்தது நிதி ஆதாரங்கள். டேஷ் நிதி ஆதாரங்கள் தொழில்நுட்ப அறிவு, தொழிலாளர் ஆதாரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள், சந்தை திறன் மற்றும் லாபத்தன்மை ஆகியவற்றை ஆதாரங்களாக கொண்டு இயங்குகிறது. விஞ்ஞான அடிப்படையான அதிகாரம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்ட அறிக்கை.
அது வந்து அதுக்கு பேர் என்னது? திட்ட அறிக்கை. அடுத்ததாக 125 டேஷ் திட்ட அறிக்கை துணிகரம் செய்வதற்கான நெறிமுறையை உள்ளடக்கியது தொழில் முனைவோர். அடுத்தது கடைசி அலகு யூனிட் 10. அதில் முதல் பாடம் நிறுவனச் சட்டம் 2013 ஒரு அறிமுகம். கொஸ்டின் நம்பர் 126. ஒரு நிறுவனம் தனது பதிவிடமும் அமைந்துள்ள இடம் பற்றிய அறிக்கையை டேஷ் நாட்களுக்குள் நிறுவன பதிவாளருக்கு தெரியப்படுத்த வேண்டும். 30 நாட்களுக்குள். அடுத்தது ஒரு நபரின் கருத்து மற்றும் எண்ணங்கள் வெளிப்பாட்டின் மூலம் நிறுவனத்தை தோற்றுவித்தால் அவர் தோற்றுவிப்பாளர் என்று அழைக்கப்படுகிறார். கீழ்கண்ட பங்குகளில் எது முந்தைய பங்குதாரர் துணை கொண்டு தனது நிறுவனத்தின் முதலை உயர்த்த வெளியிடும் பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் உரிமை பங்கு. அதுக்கு அடுத்ததாக கீழ்கண்ட அதாவது முந்தைய பங்குதாரருக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் வெளியிடக்கூடிய பங்கு ஊக்க பங்குகள். அடுத்ததாக 130 முந்தைய பங்குதாரர்களுக்கு பங்கு விலையை குறைத்து அவர்களுக்கு சாதகமாக வழங்குவது என்ன பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உரிமை பங்குகள். 130 ஒன்று முடிஞ்சது. 131 பாடம் நம்பர் 27 நிறும மேலாண்மை. நிறுமச் சட்டம் 2013 படி ஒரு நபர் இயக்குநராக டேஷ் நிறுவனங்களுக்கு மேல் பதிவு வைக்க முடியாது. 20 நிறுவனம். ஒரு தனியார் நிறுவனம் குறைந்தது டேஷ் இயக்குநர்களை கொண்டிருக்க வேண்டும். 2 இயக்குநர்கள். ஒரு பொது நிறுவனத்தில் செலுத்தப்பட்ட மூலதனம் ரூபாய் டேஷ் அல்லது அதுக்கு மேல் இருக்கும் பொழுது சிறிய பங்குதாரராக இயக்குனர் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது 5 கோடி ரூபாய். இயக்குனர் நிறுவனத்தின் பணத்துக்கு டேஷ் ஆகிறார்கள். பொறுப்பாண்மையாளராக ஆகிறார். அடுத்தது நிறுவனச் சட்டப்படி இயக்குநர்கள் டேஷின் மூலமே நியமிக்கப்பட வேண்டும். அது நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்கொட்டின் மூலமே நியமிக்கப்படும். 135 ஒன்வேர்டு. அடுத்து 136 பாடம் நம்பர் 28 கடைசி பாடத்துக்கு வந்துட்டோம். அத்தியாயம் 10ல் அத்தியாயம் 28 அலகு 10ல் கடைசி அத்தியாயம் 28 சாப்டர் 28 நிறுவனச் செயலர். நிறுவனத்தின் செயலர் அந்த நிறுவனத்தின் ஓர் யார் என்னவா இருக்குன்னா ஊழியர் அப்படின்னு சொல்லப்படுது. யார் ஒருவர் நிறுவனத்தின் செயலராக இருக்க முடியும்? தனிநபர். டேஷ் கூட்டம் நிறுவனத்தின் வாழ்நாளில் ஒரு முறை கூட்டப்படக்கூடிய கூட்டம் சட்டமுறை கூட்டம். நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் டேஷுக்கு பேச உரிமை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து பகரால். நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து டேஷ் மாதத்துக்குள் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்டப்பட வேண்டும். 18 மாதத்துக்குள். மாணவர்களே இப்போ நம்ம 1 முதல் 28 பாடத்துக்குள்ள மொத்தம் 140 உண்மையும் தயார் செய்து உங்களுக்கு கேள்வி பதிலோடு கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்து மாணவர்களும் இதை நன்றாக படித்து முழு மதிப்பெண் எடுக்க கேட்டுக்கொள்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்கள் தேர்வுக்கு போடப்படும். நன்றி, வணக்கம்.